ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. ஆடி மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி யாருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்தகன்னிகளை வழிபடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. இந்த சப்தகன்னி வழிபாடை வீட்டில் மாவிளக்கேற்றி நம்ம வழிபட்டோம்னா பூமி சம்பந்தப்பட்டது, அதாவது மெயினாக விவசாயிகள் செய்யணும். பூமி நல்ல விளைச்சல் இருக்கணும், நல்ல மழை பொழியணும், நமக்கு உணவுக்கு என்றைக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னு சப்தகன்னி வழிபாடை இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஸோ முடிந்தவர்கள் அதை இன்னைக்கு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. பட் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கும். அதுவும் அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதிகமான உஷ்ணத்தினால் ஒரு வயிறு வலியோ அல்லது வாய் புண்ணு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னைக்கு யாராவது இந்த பண விவகாரத்தில் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் மனக்குழப்பங்கள் வரலாம். அதனால் முடிஞ்ச வரையில் இன்றைய நாளில் நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. இல்லை யாராவது காசு கேட்டாங்க, கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. இன்றைய நாளில் அஷ்டமி திதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. என்னால் வெளியில் போய் பண்ண முடியலன்னா வீட்லேயே 7 விளக்கை ஏற்றி சப்தகன்னிகளாக பாவித்து நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருந்தால் கும்பிடுங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசியில் குருவும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் தீர்ந்து ஒரு பெரிய மன நிம்மதியும் மன திருப்தியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தி நிச்சயமாக உண்டு. அதே போல் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களிலும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மன தைரியத்தையும் ஒரு நல்ல ஆறுதலையும் தரும். தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இன்று வணங்குவது நல்லது. மிதுன ராசி நேயர்கள். இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் புத பகவான் சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது. தேய்பிரை அஷ்டமியான இன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்கள் காரியங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள். இன்று நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் சூரியன் மற்றும் 8ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கணவரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள், குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள், உங்கள் கணவரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். புதன் சுக்கிரன் சூரியன் ராசியில் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் உண்டு. இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரையும் வணங்கலாம். சிம்மராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சிம்மராசி நேயர்களுக்கு அது தீரும். தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி மற்றும் வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கும். மேலும் இன்று தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும்.
நீங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தருவார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் பண விவகாரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். 8ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகளை கணவன் மனைவியிடையே கொடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கும் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு இன்று வெற்றியை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கவலைகளை தீர்க்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். இன்று மாலையில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை வேளையில் குடும்பத்தில் வந்து போகலாம். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். பிறரிடத்தில் பேசும்பொழுது கவனம் தேவை. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தாரிடம் எந்த விதமான சொந்த விஷயங்களை பகிருவதோ அல்லது உங்களுக்கு மிகவும் முக்கியப்பட்டவர்களிடத்தில் ரகசியங்களை பேசுவதோ தவிர்க்கலாம். இவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது மனசஞ்சலங்களோ பிரச்சனைகளோ வர வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்கள் இன்று விநாயக பெருமானின் வழிபாடு மற்றும் அகோர வீரபத்ரரை வழிபாடு செய்யலாம். மீனராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தீர்க்கும். கணவன் மனைவி விவகாரத்தில் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வழிவகுக்கும். இன்று குலதெய்வ வழிபாடு மற்றும் சப்தகன்னிகளை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமியில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சப்தகன்னி வழிபாடு பற்றி கூறினீர்கள், அதை சற்று விவரமாக கூறவும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆடி மாசத்துல இந்த சப்தகன்னி வழிபாடுகளை எல்லாருமே பண்ணாங்க. எல்லா இனத்தவர்களுமே சப்தகன்னிகளை வழிபாடு செய்தார்கள். இந்த சப்தகன்னிகள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினா வயல் வரப்புகளை வயல் வரப்புல தான் இந்த சப்தகன்னி வழிபாடு செஞ்சுருக்காங்க முன்னாடி காலத்துல. அப்புறம் காலங்கள் மாற மாற நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆகும் பொழுது அதை அப்படியே விட்டுட்டாங்க. பட் ஏன் இந்த சப்தகன்னிகளை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த பூமியில் விளையக்கூடிய விளைச்சல் நன்றாக இருக்கணும், பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா அதனுடைய கருத்து. ஸோ பஞ்சபூதங்களையும் வணங்கி நமக்கு எப்பொழுதுமே உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விவசாயிகள் என்ன பண்ணாங்க, இந்த வயல் வச்சிருந்தவங்க, ஸோ விவசாயம் செய்கிறவங்களும் வயல்ல வேலை பண்ணுறவங்களும் சரி, அந்த வயலினுடைய சொந்தக்காரர்களும் சரி இந்த சப்தகன்னிகளை வழிபாடு செய்தாங்க. அந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய மண்ணை 7 பிடியாக பிடித்து அந்த 7 பிடியில் பிடிச்ச அந்த மண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் இருந்தே அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா அந்த அரிசியெல்லாம் இடித்து வெல்லம் இடித்து மாவிளக்கு செஞ்சு 7 உருண்டைகளுக்கும் 7 விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணி அதற்கு மங்கள ஆரத்தி எல்லாம் காண்பித்து மறுபடியும் அந்த வணங்கின களிமண்ணை அவங்க அந்த தண்ணியிலேயே கரைச்சிடுறாங்க. வயல்ல அந்த தண்ணியிலேயே கரைச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் ஆதி காலத்தில் செஞ்சாங்க. பட் இன்னைக்கு நம்ம அதனுடைய வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய முறைகளுக்கு எப்படி முடியுமோ, நம்ம வசதிகளுக்கு எப்படி முடியுமோ அப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் கோவிலில் சப்தகன்னி இருக்கிற கோவிலில் போயிட்டு 7 அகல் தீபம் ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அண்ட் எப்போவுமே சப்தகன்னி வழிபடும் பொழுது அந்த சாமந்தி பூனுடைய அந்த மாலை போட்டுட்டு ஒரே புடவை வாங்கி அப்படியே அந்த 7 கன்னிக்கும் சேர்ந்த மாதிரி சாத்துவாங்க. ஸோ
ஸோ ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரியான முறைகள் இருக்கும், அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த சப்தகன்னிகளின் வழிபாடு செய்யும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு அண்ட் நம்மளுடைய சந்ததி விருத்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஆடி மாதத்தில் சப்தகன்னி வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, அண்ட் ஐஸ்வர்யமும் எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். முடிஞ்ச வரையில் இன்னைக்கு சப்தகன்னி வழிபாடை செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம நல்ல ஒரு தகவலை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்தந்த நாட்களில் நம்ம அதை செய்யும் பொழுது உண்மையிலேயே அதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் இன்னைக்கு போயிட்டு சப்தகன்னி வழிபாடு பார்க்குறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.